நடிகர் சிவகார்த்திகேயனின் 25வது திரைப்படமான பராசக்தி திரைப்படம் கடந்த 9ஆம் தேதி பொங்கல் வெளியாக தியேட்டர்ஸ்ல வெளியாகி இருந்தது. இயக்குனர் சுதா கோங்கரா இயக்கியிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் இந்தி திணிப்பிற்கு எதிரான கடந்த கால உண்மை சம்பவங்கள் மற்றும் போராட்டங்களை மையப்படுத்தி ஒரு திரைப்படமா ரிலீஸ் ஆகியிருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா இந்த திரைப்படத்தில் ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க. ரவி மோகன் இந்த திரைப்படத்தில் வில்லனா நடிச்சிருக்காரு. நடிகர் அதர்வா முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. டி வி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்கக்கூடிய 100வது திரைப்படம் இது. இந்த திரைப்படத்திற்கு ஒரு சில கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் கூட படம் பல இடங்கள்ல அரங்கம் நிறைந்த காட்சிகளாகவே ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஜனநாயகனுக்கு போட்டியாக பொங்கல் வெளியீடாக ரிலீஸ் ஆகி இருந்த பராசக்தி திரைப்படம் கடைசி நேரத்தில் சென்சார் இஷ்யூனால ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாம போனதுனால ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக இருந்த பல தியேட்டர்களையுமே பராசக்தி திரைப்படத்தை தான் திரையிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு பொங்கல் ரிலீஸ்க்கு எந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகல அப்படின்றதுனால பல இடங்களிலும் பராசக்தி திரைப்படம் தான் இன்னும் ஓடிட்டு இருக்கு. இந்த வகையில் 2 நாட்கள்ல 50 கோடிகளுக்கும் மேல கலெக்ட் பண்ணி சிவகார்த்திகேயனுடைய இந்த 25வது திரைப்படமான பராசக்தி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. இதற்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அவருடைய டாக்டர் மற்றும் டான் ஆகிய திரைப்படங்கள் 100 கோடி கலெக்ஷன் கொடுத்திருந்தாரு. அடுத்ததாக முகுந்த் வரதராஜன் அவருடைய வாழ்க்கையை மையப்படுத்தி ரிலீஸ் ஆகி இருந்த அமரன் திரைப்படத்தின் மூலமா 300 கோடிகளுக்கு மேல கலெக்ட் பண்ணி தமிழ் சினிமாவில் தன்னுடைய இடத்தை நிலையாவே வந்து வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சிவகார்த்திகேயன் அவர்கள். இப்ப அடுத்ததாக ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய இந்த பராசக்தி திரைப்படத்தில் 2 நாட்கள் 50 கோடி கலெக்ட் பண்ணி கண்டிப்பா அடுத்த சில நாட்கள் இந்த திரைப்படம் 100 கோடி வசூல கடக்கும் அப்படின்னு தெரியுது. அப்படி கடந்துச்சுன்னா நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு டாக்டர், டான், அமரன் திரைப்படங்களை தொடர்ந்து 100 கோடி வசூலை கடந்த மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக இந்த பராசக்தி திரைப்படம் மாறும் அப்படின்னு தெரியுது. நடிகர் சிவகார்த்திகேயனுடைய கரியர்ல அதிக பொருட்செலவுல தயாரிக்கப்பட்ட திரைப்படமாக பராசக்தி திரைப்படம் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. பட்ஜெட்டை தாண்டி படத்திற்கான லாபத்தை ஆல்ரெடி அவங்க ஈட்டிட்டாங்க. இனிமே வரப்போறது எல்லாமே கூடுதல் லாபம் தான் அப்படின்னு சொல்றாங்க. படம் பல இடங்கள்ல திமுகவுக்கு ஆதரவான ஒரு பிரச்சார படமாக இருக்கிறதா விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் கூட தமிழ் மொழி எந்த அளவுக்கு முக்கியமானது, தமிழ் மொழிக்காக எவ்வளவு பேர் உயிரை விட்டுருக்காங்க, இந்தி திணிப்பிற்கு எதிராக இங்க தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான உயிர் தியாகங்கள்லாம் நடந்திருக்குன்னு பல விஷயங்களை ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா இல்லைனாலும் கூட கமர்ஷியல் திரைப்படமா போற போக்கிலையாவது அட்லீஸ்ட் பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்ற விதத்தில் பராசக்தி திரைப்படம் தமிழ் சினிமாவின் முக்கியமான திரைப்படமாகவே மாறி இருக்கு. 2 நாட்கள் 50 கோடி கலெக்ட் பண்ண இந்த திரைப்படம் அடுத்து 100 கோடி கலெக்ஷனை தாண்டி 200 கோடி 300 கோடி அந்த அமரன் கலெக்ஷனை பீட் பண்ணுமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இதற்கிடையில பராசக்தி திரைப்படத்தினுடைய வெற்றியை கொண்டாடுற விதமா படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், படத்தினுடைய இயக்குனர் சுதா கோங்கரா மற்றும் ஹீரோ சிவகார்த்திகேயன் 2 பேருமே நேரில் கூப்பிட்டு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பட தயாரிப்பு நிறுவனம் வந்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோஸும் இப்போ ஒரு பக்கம் வைரலா போயிட்டு இருக்கு.